பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளின் மாலை வேளையிலும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் நாம் ஒரு விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது. முதல் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்போ அந்த வார்த்தை தான் தேவனாயிருந்தது. ஒரு காரியம் பாருங்கள், திருக்குறளில் ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்கொண்டே உலகு அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற பாசைகள் எழுத்துக்கள் எல்லாம் ஆதி பகவான் முதற்கொண்டே உலகத்தில் இருக்குது. அப்படின்னா இந்த ஆதி பகவான் யார்? ஆதி கடவுள் யார்? அதுதான் இங்கே வேதாகமம் சொல்லுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. பாருங்கள், அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது வேதம் என்று சொல்லுகிறது. சரி, இப்போ இந்த பாசையெல்லாம் எங்கே எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் நாம் பார்ப்போம். பதினோராம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுகிறது, அந்த நாட்களிலே பூமி எங்கும் ஒரே பாசையாக இருந்தது. அப்போ பாருங்கள், அந்த நாட்களிலே இதோ ஜனங்கள் கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாசையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் நாங்கள் போய் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி எங்கும் சிதறிப்போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுவதை விட்டுவிட்டார்கள். இப்போ பாருங்கள், ஒரே பாசையாக இருந்துச்சு. கர்த்தருடைய திட்டம் இவர்கள் உலகமெங்கும் பரவி பெருக வேண்டும் என்று கர்த்தருடைய திட்டமாக இருந்தது. ஆனால் அவர்கள் ஒரே இடத்திலே கூடி ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி நாம் எங்கும் போகாதபடிக்கு இங்கேயே நாம் கூடி இங்கேயே வாழ்வோம் என்று பெரிய கோபுரத்தை கட்டினார்கள் என்று. அப்போ கர்த்தர் இறங்கி வந்தார், அதை பார்க்க வந்தார். இவர்கள் ஒரே பாசையாக இருக்கிறபடினாலே தான் இவர்கள் ஒரே இடத்துல இருக்கிறார்கள். இவர்கள் பாசையை பிரிக்க வேண்டும் என்று தான் அங்கே அந்த பாசையை தாறுமாறாக்கினார். அவரவர்கள் என்ன பாசையை பேசினார்களோ அதன்படி பிரிந்து போனார்கள். ஆகவே பாசையையும் ஒவ்வொரு பாசையையும் உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஆகவே பிரியமானவர்களே, இந்த திருக்குறளுக்கும் இந்த வேதாகமத்துக்கும் அநேக தொடர்புகள் உண்டு. ஆகவே பிரியமானவர்களே, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்கொண்டே உலகு. அப்போ ஆதி பகவான்னா யாருன்னா அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இதை மனதிலே கொண்டு வேதாகமத்தை மற்ற நூல்களோடு ஒப்பிட்டு நீங்கள் படித்து பார்த்தால் அதனுடைய காரியங்கள் புரியும் என்று இதன் மூலம் தெரிவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.